ஹலோ மக்களே, இது நம்ம கேமிங் பிசி பில்டோட ஒன் ஆஃப் தி வீடியோவா இது புதுசாக ஆட் ஆகுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு கீபோர்டு வாங்கியிருப்போம். ஆன்டி ஸ்போர்ட்ஸோட GM540ங்கிற ஒரு மாடல் வாங்கியிருந்தோம். அந்த கீபோர்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த மவுஸோட யூசேஜ் வந்து ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளேயே அந்த பின்னாடி உள்ள ட்ரேசிங் லைட்னு சொல்லுவாங்க, இந்த மூவ்மெண்ட்டுக்காக ஒரு லைட் இருக்கும், அந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு, ஒர்க் ஆகலை. நான் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்ப அதே மாடல் தான் திரும்பி வாங்கிட்டு வந்தேன். அவங்க ஸ்டாக் இருக்குனாங்க, திரும்ப வாங்கிட்டு வந்தேன். அதுவும் ஒரு 15 டேஸ்ல இந்த 1 மந்த்துக்குள்ளேயே அதுவும் போயிருச்சு. அதான் இந்த வாட்டி நான் கொடுத்துட்டு எனக்கு அந்த மாதிரி பிரச்சனையே வரக்கூடாது. அந்த ஆன்டி ஸ்போர்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி கூட என்டர்ல ஒரு மாடல் வாங்கியிருந்தோம், இக்னைட்னு சொல்லி ஏதோ ஒரு மாடல் வாங்கியிருந்தோம். அது வாங்கினாலே ஒர்க் ஆகலை, வாங்கிட்டு வந்த அடுத்த நாளே ஒர்க் ஆகலை. அதான் இந்த வாட்டி கேம் டியாஸுங்கிற இந்த மாடல், இது வந்து பிரச்சனை இது வரைக்கும் வந்தது இல்லைங்க, நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் அதே பிரைசிங் தான், 1500 தான். கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போல தான் வரும். உங்களுக்கு இதுல ஒண்ணு என்னன்னா, இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து எக்ஸ்ட்ராவா வரும். வால்யூம் கண்ட்ரோல் வந்து எக்ஸ்ட்ராவே வரும். ஜூம் அவுட் வச்சிருக்கேன். அப்புறம் இதோட பிராண்ட், இது வந்து கேம் டியாஸ்ங்கிற பிராண்ட்ல வந்து கேமிங் ஆர்ட் இன் மோஷன் அப்படிங்கிற ஒரு மாடலு. அதுல வந்து ஆர்எஸ் P2 RGB 2-in-1 கேமிங் காம்போ. இந்த 2-in-1ங்கிறது வந்து இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ் ரெண்டையும் ஒரே காம்போவில் கொடுக்கறதுனால தான் இது. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கீ சுவிட்ச் வந்து இதில் ஒரு 8 கீ சுவிட்ச் எக்ஸ்ட்ராவே இருக்கும். இதில் வந்து 8 கீ சுவிட்ச் எக்ஸ்ட்ராவே இருக்கும். அந்த 8 கீஸுமே அவங்க தனி ஃபங்க்ஷனாலிட்டி அதுக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த 8 கீஸுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 8 கீஸுக்குமே தனி ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த ஈஸி ஆக்சஸ் மல்டி ஃபங்க்ஷன் சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இதுல வந்து மெக்கானிக்கல் ஃபீலிங், அதாவது மெக்கானிக்கல் கீஸ் யூஸ் பண்ற ஃபீலிங் வரும்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து இந்த ஸ்வாப், அதாவது WASD யூஸ் பண்றவங்களும் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த ஆரோ மார்க் யூஸ் பண்றவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுக்குள்ள ஸ்வாப் நம்ம வந்து கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மவுஸ்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3600 DPI இருக்கு. இதே 12000 DPI அந்த மாதிரிலாம் ஹையா போகுது. நம்மளுக்கு அந்த ஹை அளவு வேண்டாம், நம்ம DPI சேஞ்ச் பண்ணவே மாட்டோம். மேக்ஸிமம் அந்த 2000 குள்ள தான் நம்ம யூஸ் பண்றது, அதனால அதுவே இருக்கட்டும். அப்புறம் வந்து இதுல வந்து 11 லைட்டிங் வந்து இந்த 11 எஃபெக்ட் இதுல இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்த்துருவோமா? அப்புறம் இதுல வந்து ட்ராக்கிங் மெத்தட் வந்து அட்வான்ஸ் கேமிங்கோட ஆப்ஷனல் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட்டன்ஸ் வந்து 7 பட்டன் இருக்கு. பேக் லைட்டிங் RGB தான். USB கேபிள் லென்த் வந்து 1.5 மீட்டர். டைமென்ஷன், வெயிட், ஸ்விட்ச் லைஃப் சைக்கிள், ஒரு ஸ்விட்சோட லைஃப் சைக்கிள் வந்து 10 மில்லியன் கிளிக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வேற எதுவுமே பிரைடட் கவர் கேபிள், வெயிட் 730 கிராம் போட்டிருக்காங்க. கீஸ் வந்து 104+8 மல்டிமீடியா ப்ளஸ் ரோலர், மொத்தம் வந்து நம்மளுக்கு வந்து 113 இருக்கு. ஸ்டாப் பண்ணு. சரி, ஓகே, வாங்க நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். நான் அங்கே வச்சு நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்தேன் நான். ஏன்னா நம்ம அங்கே வச்சு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா முதல் தடவை இப்படின்னா செக் பண்ணி பார்க்காம நல்ல பிராண்டுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கடைசியில் மவுஸ் வரல, எதுவும் வரலன்னு சொல்லிட்டு திரும்ப கொண்டு போய் கொடுக்குற நிலமை வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த வாட்டி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்களா, இதுதான் கீபோர்டு, நல்லா ஜைஜாண்டிக்கா இருக்கும். மவுஸ் கீபோர்டே எவ்வளோ தடிஸ் இருக்குன்னு பாருங்க. கீபோர்டே நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா, ஃபைபர் தான், ஆனால் உங்களுக்கு வெயிட் தெரியுது, குவாலிட்டியான வெயிட்டு. பட்டன்ஸும் அந்த மெக்கானிக்கல் ஃபீல் சொல்ற அந்த சவுண்டு வந்து இதில் வருது. வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது இந்த மாடலில். நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இதுவும் மவுஸுமே எனக்கு ஒரு டெக்ஸ்சரு, இதில் ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுத்துச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த மாடல் இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி, இந்த வாட்டி இது எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களே இது வந்து ஸ்பெஷலாக வாங்கியிருக்கோம், உங்களுக்காண்டி ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். இது வந்து நாங்கள் இது வரைக்கும் 2-3 பீஸ் கொடுத்துருக்கோம், ஆனால் யாருமே இது வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்தது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து நான் இப்போ பவர் பேங்க்ல வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இதுக்கு ஒரு லைட் வந்துருச்சு, இந்த வால்யூம் கண்ட்ரோல் லைட்ஸு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் லாக்கு, ஸ்வாப், இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உண்டு. அப்புறம் மவுஸுக்கு இருந்தால் தனியாக, அது பவர் சப்ளை தனியாக.
இந்த லைட் இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கா. இது வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும். இதுல வந்து லைட் ஆன் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொன்னாங்களே. லைட் ஆன் ஆஃப்க்கு வந்து ஃபங்க்ஷன் ஸ்கார்ல் ராக்கா. லைட் எரியறதுக்கு வேற ஏதோ ஒன்று, நம்ம ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஃபங்க்ஷனும் ஸ்க்ரால் லாக்கு தான் லைட்டுக்கு சொன்னாங்க. ஸோ எனக்கு இதில் பேட்டரியே இல்லையா. ஸோ இதில் பேட்டரி இல்லை. நான் உங்களுக்கு வந்து இதை நேரடியாக கீபோர்ட்லேயே கனெக்ட் பண்ணி காட்டிடுறேன். இது இது லேப்டாப்பு. இதுவும் ட்ரையில் கண்டிஷனில் தான் இருக்குது. சரி, ஓகே. இதை வந்து நான் உங்களுக்கு டேரெக்டாக கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இவரை கட் பண்ணிடு, நம்ம